நமக்கு தாட்ஸ் ஏன் வருது? தாட்ஸ் வர்றப்போ என்ன நடக்காது? நம்மளோட ப்ரெசென்ட்ட சரியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான தாட்ஸ் வருதா? இல்ல கான்ஃப்ளிக்ட்ஸான தாட்ஸ் வருதான்னு பார்க்குறப்போ, நம்ம பாஸ்ட்ல மிச்சம் இருக்கிற விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணாம நமக்கு நடந்த விஷயங்கள்ல மிச்சம் இருக்கிற விஷயங்க, அதனோட மெமரீஸ் அதுலேருந்து தான் தாட்ஸ் வருதுன்றத புரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து அதே மாரி அதனோட எச்சமா ஒரு வேலை ப்ரெசென்ட்ல செய்யும்போது, நமக்கு யாரோ ஒரு கெட்டத பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண நல்லது, இல்ல சாதாரண ஒரு விஷயம் பண்ணணும்னு வரப்ப, அவங்க செஞ்ச கெட்டதனோட மெமரி வந்து, நம்ம செய்யப்போற ப்ரெசென்ட்ல செய்யப்போற விஷயத்த பாதிக்குது, நம்மளோட எமோஷன்ஸ பாதிக்குதுன்னா, நம்ம அந்த இடத்துல அந்த வேலைய செய்றதுக்கான காக்னிஷன 100% யூஸ் பண்ண முடியாம அது பாதிக்கும். அவேர்னஸ பாதிக்கும்ன்றது நமக்கு புரியுது. அது வந்து ஃப்யூச்சர்ல என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தும்னு நெனச்சு பயந்து ஒரு விஷயத்த செய்றதும் இதே அளவுக்கு இம்பேக்ட்ட ஏற்படுத்தும். அப்போ அக்செப்டன்ஸ், சரண்டர், கிராட்டிட்யூடுன்றது நம்மள வந்து அந்த எண்ணங்கள் மெமரி வந்தா பரவால்ல, இன்ஃபர்மேஷன் வந்தா பரவால்ல. அது கூட எமோஷன்ஸ் வந்து நம்ம காக்னிஷன நம்மகிட்ட இருக்க அசெட்ன்றது நம்மளோட மெமரியா அத வந்து எமோஷன்ஸ் கூட இருக்கும்போது நம்ம காக்னிஷன் பாதிக்கப்படுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வேலைய ஃபுல் அவேர்னஸா, ஃபுல் எனர்ஜி வச்சு நம்ம செஞ்சு, அத வந்து நம்மளோட ஃபுல் வெளிப்பாடு அதில வெளிப்படாம போயிடும். நம்ம எனர்ஜி எல்லாமே வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஆஃப் தாட்ஸ்லயே போயிடும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ வர அவுட்புட் கம்ப்ளீட்டா இருக்காது. அது எமோஷனலுக்கே நமக்கு நெறைய எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும்ன்றத புரிஞ்சுக்கலாம். இந்த மாரி எனர்ஜி வேஸ்ட் ஆகாம ஃபுல் அவேர்னஸ் 100% அவேர்னஸோட நம்ம காக்னிஷன் செயல்படும்போது, அங்க பழசினோட எச்சமா எமோஷன்ஸ் இல்லாம, அந்த விஷயத்த அழகா செய்யறதுல நம்மளோட ஸ்கில் நமக்குள்ள இருக்க திறமை, மெமரி அங்க அலைன் ஆகி வந்ததுன்னா, அப்போ யூனிவர்ஸோட எனர்ஜியும் நம்ம கூட கனெக்ட் ஆகி, அந்த விஷயத்துல கிரியேட்டிவா வெளிப்படும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு விஷயம் செய்யறது நமக்கும் எனர்ஜி வேஸ்ட் ஆகுறதா இருக்காது. நமக்கு எனர்ஜி இன்னும் ஊற்றெடுக்கிறதா இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல கிரியேட்டிவா செயல்படுறப்போ, யூனிவர்ஸோட எனர்ஜி நம்ம கூட அங்க வந்து ஜாயின் ஆகுதுன்றப்போ, ஒரு வேலை செய்றது மூலியமா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகாதுன்ற இடத்துல நம்ம வந்து நிப்போம். இது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். அதாவது ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதோட அர்த்தம், அது எதுக்கு நடந்திருந்தாலும் அது நமக்கு நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்றதுக்கான அர்த்தம். அது எப்படி அப்படி நல்லதுக்கா மாறும்னா, நம்ம அத ரியாக்ட் பண்ணாம லேர்ன் பண்ணும்போது அந்த விஷயத்துலேருந்து நமக்கு அப்படி ஆகும். லேர்ன் பண்ணணும்னா நம்ம அப்சர்வரா இருக்கணும். அப்சர்வரா இருக்கணும்னா நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ப்ரெசென்ட்ல இருக்கிறது நம்மள எங்க கொண்டு வந்து விடுதுன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். நன்றி.